இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், கொடுப்பதால் குறைந்து போவோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். There is a lad here which hath 5 barley loaves and 2 small fishes, but what are they amongst so many? John chapter 6 verse 9. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவருடைய சீஷர்ல ஒருத்தர் சொல்றாரு, இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது, ஆனா இங்க இருக்கிற கூட்டத்துக்கு இது எம்மாத்திரம் அப்படின்னு சொல்வதாக நம்ம வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் நம்முடையவைகளை, அது என்ன மாதிரியான காரியமா இருந்தாலும் சரிதான், பிறருக்கோ தேவனுக்கோ கொடுப்பதனால் நம்ம குறைந்து போவோம்னு நினைக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இங்க குறிப்பிடப்பட்டுள்ள இந்த காரியத்தை நம்ம பல செர்மன்ஸ் கேட்டிருப்போம், நிறைய காரியத்தை இதுல இருந்து பேசியிருப்போம். அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய போதனையை கேட்பதற்காக ஜனங்கள் ஒரு மலை பிரதேசத்துக்கு, அதாவது ஊரு கிடையாது, ஊருக்கு தள்ளி ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல அவருடைய போதனையை கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ டைம் ஆயிருது, எல்லாருக்கும் பசி உண்டாயிரும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்துல சொல்றாரு, இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. அதுக்கு அவங்க எல்லாம் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு வாங்கணும்னா பயங்கரமா செலவாகும் அப்படின்னு கேட்டுட்டு ஒவ்வொருத்தருடையா ப்ராபப்ளி விசாரிச்சிருப்பாங்க, யாராவது சாப்பிட ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு. அப்போ அங்க தேடினதுலதான் ஒரு பையன்கிட்ட கிடைச்சது அப்படின்னு நாம வாசித்த வசனத்துல வர்ற காரியத்தை சொல்றாங்க. ஆண்டவரே, இங்க ஒரு பையன் இருக்கான், அவன் கையில 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு. அதாவது அந்த பையன் அவன் சாப்பிடுறதுக்காக எடுத்துட்டு வந்திருப்பான். சோ இந்த கொஞ்சம் ஃபுட்டு இத்தனை பேருக்கு எப்படி பத்தும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்றாங்க. அதுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அதை ஆசீர்வதித்து சீஷர்கள்ட்ட சொல்றாரு, எல்லாத்துக்கும் பரிமாறுங்கன்னு சொன்ன உடனே நம்ம பாக்குறோம், தொடர்ந்து வாசித்தா தெரியும், எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அங்க சாப்பிட்டதுல புருஷர்கள், அதாவது மேலோட கவுண்ட் மட்டுமே எவ்வளவுன்னா 5000 அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படியானால் அவங்க போகிறது தவிர பெண்கள் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. சோ எவ்வளவு பேருன்னு நம்ம கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கணும். இவ்வளவு பேர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்ல இருந்தும் திரும்ப திரும்ப வர்ற ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பந்தி பரிமாறி முடிச்சதுக்கு பிற்பாடு 12 கூடை நிறைய மீதியானதை அவங்க நிரப்பினார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நான் இந்த இடத்துல கேட்க விரும்புகிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அத்தனை ஆயிரம் ஜனங்கள் இருந்தார்கள், அவங்க கிட்ட இந்த பையன்கிட்ட மாத்திரம்தான் ஃபுட் இருந்ததா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வெளியில போறோம், உதாரணமா ஒரு மீட்டிங்க்கு போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுப்போம். ஏன்னா மீட்டிங் முடியற லேட்டாகவும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னு கரெக்டா பேக் பண்ணி வச்சுப்போம். அப்படியானால் அங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம சூழ்நிலையில நம்ம எந்த ஏரியால இருந்தாலும் சரி, பக்கத்துல கடைங்க இருக்கும், ஹோட்டல்ஸ் இருக்கும், எதுவுமே இல்லைன்னா கூட ஆர்டர் போட்டா ஸ்விக்கியோ சொமாட்டோலையோ நம்ம வாங்கிக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா மலையடி வாரத்துக்கு போறாங்க. சோ அவங்களுக்கு நல்லா தெரியும் இங்க எதுவும் கிடைக்காது அப்படின்னு. அப்படியானால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருமே கையில பிரெட்டோ ஃபிஷ்ஷோ இன்னும் எனி கைண்ட் ஆஃப் ஃபுட் அந்த இடத்துல வச்சுதான் இருந்திருப்பாங்க. ஈவன் இந்த பையனை நம்ம பத்தி பாக்குறோமே, இந்த பையனுடைய பெற்றோர் என்ன பண்ணிருப்பாங்க? அவங்களும் வச்சிருந்திருப்பாங்க. ஒருவேளை இந்த பையனுக்கு அக்காவோ தம்பியோ அண்ணனோ யாராவது இருந்திருந்தா அவங்க கையிலையும் இந்த ஃபுட்டு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த பையன் மாத்திரம்தான் முன்னாடி சொல்றான், எல்லாரும் கேட்ட உடனே என் கையில கொஞ்சம் ஃபுட்டு இருக்கு அப்படின்னு தன்னிடத்தில் இருந்ததை கொடுத்தான். எனக்கு அன்பானவர்களே, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த இடத்துல அநேகர் இருந்தாலும் யாருடைய ஃபுட்ல இருந்து தேவன் பழுகி பெருக செய்தார் அப்படின்னா, யார்? இந்த சின்ன பையன் கொடுத்த அந்த ஃபுட்டை தான் அந்த கூட்டத்துக்கு பகிர்ந்து கொடுக்க தேவன் அற்புதம் செய்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் நினைக்கலாம், ஆண்டவரே என்னிடத்துல கொஞ்சம் தான் இருக்கு, நான் டேலண்ட் ரொம்ப கம்மியான, ஆண்டவரே இதை வச்சு என்ன பண்ண முடியும்?
என் தேசம் பெருசு, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எனக்கு இருக்க இந்த கொஞ்சம் அறிவுல நான் என்ன பண்ண முடியும் நினைக்கலாம். ஒரு காரியத்தை மாத்திரம் மறந்துடக்கூடாது. அன்னைக்கு சீஷர்கள் சொல்றாங்க, இவ்வளோண்டு ஃபுட்டு இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்துக்கு எப்படி போதும் ஆண்டவரே அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற கொஞ்சம் விசுவாசமா இருக்கலாம், கொஞ்சம் தேவன்கிட்ட நம்ம ஜெபிக்கிற ஜெபமா இருக்கலாம். இது என்ன பண்ணும், இது எப்படி காரியங்களை மாத்தும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நாம ஒப்பு கொடுக்கும் போது, நம்முடையதை தேவனிடத்தில் கொடுக்கும் போது தேவன் அதை பெருக செய்வார். ஆகவே நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த பக்கம் இருக்கிற ஜன கூட்டத்தை பார்க்க கூடாது, நம்மளுடைய தேசத்தை பார்க்க கூடாது, ஜனங்களை பார்க்க கூடாது, நம்மளுடைய தேவைகளை பார்க்க கூடாது. மாறாக நம்மிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கிறோமா, உண்மையாய் தேவனிடத்துல கொடுக்கிறோமா? நம்ம உள்ளத்துல இருந்து அந்த பையன் ப்ராபப்ளி நினைச்சிருக்கலாம், இந்த கொஞ்சம் ஃபுட்டை கொடுக்கிறோமே நமக்கு கிடைக்குமா, பசியோட தானே இருக்கோம் நாமளும், சோ கொடுப்போமா கொடுக்க வேண்டாமா அந்த தாட்லாம் இல்ல, அவங்க கேட்கிறாங்க நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்திருப்பான். இதை போல நாம இன்னைக்கு இந்த செகண்ட் தாட்லாம் இல்லாம தேவனுக்காய் கொடுக்கும் போது தேவன் அதை பழுகி பெருகும்படி ஆசீர்வதிப்பார். அதாவது அந்த பையன் தன்னுடையதுல இருந்து கொடுத்ததுனால அவன் மாத்திரம் இல்ல, மற்றவர்களும் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் அந்த காரியத்தை மாற்றினார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பூமியும் அது நிறைவும் கர்த்தரையுடையது அப்படின்னு நாங்க வாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அதுல இருந்து எங்களை நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க. அப்பா, நிறைய காரியங்கள்ல ஒருவேளை நாங்க நினைக்கலாம், நாங்க குறைவுபட்டிருக்கோம், எங்க கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு. அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எங்களுடைய டைமா இருக்கலாம், என்ன மாதிரியான காரியமா இருந்தாலும் தேவனுக்காய் நாங்க சந்தோஷத்தோட முழு உள்ளத்துல இருந்து அதை கொடுக்க அர்ப்பணிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, ஒவ்வொரு இடத்துல நாங்க உண்மையா இருக்க ஆவியானவரே நீங்க எங்களை நடத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.